இன்றைய தினம் உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலகம் முழுவதும் மகளிருக்கான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும், அதன் மூலம் சமுதாயம் முன்னேற வேண்டும் என்ற ஒற்றை குரலுடன் இந்த ஆண்டுக்கான உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடன் அதிமுக மகளிர் அணி நிர்வாகிகள் இணைந்து மகளிர் தினத்தை தற்போது கொண்டாடி வருகிறார்கள். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் இந்த நிகழ்ச்சி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக மகளிர் அணி செயலாளர் லலிதா சரவணன் ஏற்பாட்டில் 40 கிலோ கேக் தயார் செய்யப்பட்டு அந்த கேக்கு தற்போது பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடன் இணைந்து கேக்கு வெட்டி அனைவருக்கும் வழங்கி மகளிர் தின மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டாடி வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன், ஏற்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோன்மணி, புறநகர் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஈஸ்வரி, மாவட்ட துணை செயலாளர்கள் மற்றும் அமுதா, மாரியம்மாள், திவ்யா, அதே போன்று மாநகர் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் நிர்வாகிகள் உள்ளிட்ட இவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் இன்றைய மகளிர் தினத்தை ஒட்டி அவர்களுடைய முகத்தில் மலர்ச்சியுடன் இங்கு கூடியிருக்கிறார்கள். பொதுச் செயலாளரும் அனைவருக்குமே மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்குமே மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் அனைவருக்குமே கேக் வெட்டி அவர்களுக்கும் வழங்கி இங்க மகளிர்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சையத், இன்றைய தினம் மகளிர் இந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்றுள்ள மகளிர்கள் அனைவருக்குமே இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த மகளிர் தின செய்தியாகவும் அவர்களும் வாழ்த்துக்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதனையும் பொதுச் செயலாளர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இன்னும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு மகளிருக்கான மகளிர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். சையத், மகளிருக்கும் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு கட்சியும் அந்த கட்சியின் சார்பா தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க, அதுபடி அவரும் வெளியிட்டாங்க. நீங்க கேட்டா அதுக்கு நான் என்ன செய்யறது? அவையில தான் நீங்க கேட்கணும். அந்த கேள்வி அவரோட தான் கேட்கணும். சார், அதான் அந்த கேள்வி அவர்கிட்ட கேளுங்க. அதாவது ஒவ்வொரு கட்சியும் அந்த கட்சியுடைய நிலைப்பாட்டை கருதி அவள் தேர்தல் அறிவிப்பு வெளியிடுறாங்க. இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் கூட தான் நான் இப்போ மகளிர் உரிமை தொகை 1000 2000 ரூபாய் உயர்த்தப்பட்டு சொன்னேன். அதான் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. இதையும் அவர்கிட்ட கேளுங்க ஸ்டாலின். இதை நீ அவரை கேளுங்க. நான் சொல்றேன், ஒவ்வொரு கட்சி தலைவரும் அவரவர்கள் விருப்பப்படி அவர் தேர்தல் அறிவிப்பு வெளியிடுறாங்க. அந்த அடிப்படையில் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இந்த கேள்வியை அவரை தான் நீ கேட்கணும். நிறைய அறிவிப்பு கொடுத்துட்டோம், கொஞ்சம் அறிவிப்பா கொடுத்துருக்கிறோம். பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் கொடுத்தோம், இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய கொடுத்தோம். இன்னைக்கு பாருங்க, ட்விட்டர்ல போட்டிருக்க அழகா என்னென்னலாம் செஞ்சுன்னு பார்த்து அதை உங்களுடைய தொலைக்காட்சியில வெளிப்படுத்துங்க. நீங்க 2000 ரூபாய் சொன்னீங்க, விஜய் 2500 ரூபாய் கூடுதலா அறிவிச்சிருக்காரு. நான் சொல்றேன், நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் நேரத்தில் அந்த கட்சியினுடைய தலைமை அறிவிப்பு வெளியிடுறாங்க. நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய சார்பாக எங்களுடைய மூத்த நிர்வாகிகளுடைய ஆலோசனைப்படி நான் அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு 2000 ரூபாய் மாதந்தோறும் வங்கியில் செலுத்தப்படும். அதே போல இன்னைக்கு அம்மா இருசக்கர வாகனம் அம்மா அறிவிச்சாங்க, திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு வாங்குற மகளிருக்கு 25000 மானியம் கிடைக்கப்படும். 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும். இலவச